ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா பேப்பரை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இட் வில் பி பெட்டர். நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுடைய பேப்பரில் பார்க்குறப்போ அது ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஐசிஐ சஜஸ்டட் ஆன்சர்லேருந்து நான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகேவா? ஓகே டன். ஸோ இதை வந்து நான் ப்ரூஃபும் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி எழுதலாம். ஆர்டர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் கன்க்ளூஷன் மட்டும் அதே தான் இருக்கணும், ஓகே டன். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ப்ரொவிஷன் ஆர் லா ஆர் செக்ஷன். ஸோ இப்போது நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்கும். ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த ப்ரொவிஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணி அந்த கொஷினை ரீட் பண்ணி எந்த ப்ரொவிஷன் அதுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணணும்னா எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரொவிஷனை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஓகே. ஸோ அந்த லாவாக இருக்கலாம், ஸோ இட் மேபி செக்ஷன் நம்பராக இருக்கலாம். ஸோ அது என்ன ப்ரொவிஷனோ அதை கரெக்டாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமா ஆக்ட் தான் வந்து நான் என்னோட எக்ஸாம்பிளில் எடுத்திருக்கேன், ஓகே. ஸோ இப்போ அது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஃபேமா ஆக்ட் பற்றி கொஞ்சம் எழுதணும், ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். கொஷினில் மிஸ்டர் ஏ எப்படி இருந்தாங்க, இல்லை யாரோட நேம் மிஸ்டர் குமார், இந்த மாதிரி வந்து யாராவது நேம் வந்து கொடுத்து ஸோ அவங்க நேமை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்மளோட ப்ரொவிஷன் பாயிண்டில் நம்ம லிங்க் பண்ணி இங்கே கேஸ் வந்து எழுதணும். ஸோ என்ன ஃபேக்ட்ஸ் அவங்க கேஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதணும். ஸோ இதுக்கெலாம் வந்து மார்க் இருக்கா, இதுக்கு 2 மார்க் இதுக்கு 2 மார்க்குலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் அந்த எக்ஸாமினர், நம்ம பேப்பரை வேல்யூ பண்ணுற எக்ஸாமினர் நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கோம், அந்த கொஷினில் எவ்வளோ வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக வந்து கொடுக்கணும், ஓகேவா? டன். இப்போது இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் கேஸும் முடிஞ்சோடனே கொஷினில் வந்து அனலைஸ் பண்ணி எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆன்சர்ஸ், ஓகே. ஸோ மெயினான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒரு 2 பாயிண்ட்ஸ் இல்லை 3 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம கொடுக்கணும். இட் மேபி சம்டைம்ஸ் லாவில் வந்து கேல்குலேஷன்லாம் இருக்கும், ஸோ அது மாதிரி வந்து போடுற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ என்ன வந்து ஆன்சர், மெயினான ஆன்சர் என்னவோ அதை நம்ம வந்து இந்த 3rd ஸ்டெப்பில் நம்ம வந்து கொடுக்கணும், ஓகே. ஓகே. அடுத்தது 4th ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா கன்க்ளூஷன். இதான் வந்து ஃபைனல். ஸோ இந்த கன்க்ளூஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம எழுதின ஸ்டெப்ஸில் முக்கியமான ஆன்சர், மெயினான ஆன்சர் இதுதான். கொஸ்டின் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பண்ணது கரெக்டா அப்படின்லாம் சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அப்போ மெயினான ஆன்சர் அது எஸ்னா எஸ், நோனா நோ அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் என்ன தான் நம்ம ஆன்சரில் வந்து சொல்ல வரும். நான் இந்த கொஸ்டினில் இவ்வளோ தான் வந்து புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன கொஸ்டின் நம்ம இங்கே சொல்ல வரோமோ அதை தான் வந்து இங்கே எழுதணும், ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து 4 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ரொவிஷன் லா செக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் எழுதிடணும். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். நெக்ஸ்ட்டு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன், ஃபைனலாக கன்க்ளூஷன், ஓகே. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு லா பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஓகே. இது வந்து ஐசிஐயோடைய சஜஸ்டட் ஆன்சர். ஸோ இதில் வந்து ஃபெமா ஆக்ட் பற்றி ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளோட ஸ்டெப்ஸோட நான் லிங்க் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டெப் என்னது, ப்ரொவிஷன் எழுதுறது தானே, ப்ரொவிஷன் தானே. ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த ஷெட்யூல் 3, அதாவது அவங்களுடைய லாவில் என்ன சொல்ல வராங்க, ஃபெமா ஆக்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க கொடுத்துட்டாங்க, என்ன ப்ரொவிஷன் வந்து நம்ம புக்கில் இருக்கும் அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், நம்ம கேஸ் அதாவது ஃபேக்ட்ஸோட நம்ம லிங்க் பண்ணணும். ஸோ கொஷினில் இதான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபேக்ட்ஸோட என்ன பண்ணணும்னா லிங்க் பண்ணணும், நம்ம ப்ரொவிஷனோட அந்த ஃபேக்டை லிங்க் பண்ணணும். ஆஸ் பர் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கொஷின் அண்ட் above mentioned provisions, ஓகே. ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணியிருக்காங்களா, கொஷினில் கேட்டதோட மிங்கிள் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ மிங்கிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், கரெக்டாக? சி ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ என்ன அமௌண்ட்டு, என்ன ஆன்சர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க, இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்களா, ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. தஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி 6 lakh can be paid to the, இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஆக்சுவலி. ஸோ இதுதான் மெயினான ஆன்சரே. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம படித்தது எதுக்குன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் நம்ம இதை கொண்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம டெரைவ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த 4 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐசிஐ விரும்புகிற மாதிரி நம்மளால் வந்து ஆன்சரை கொடுக்க முடியும். எக்ஸாமினர் வந்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வரதுக்கும் சான்ஸாக இருக்குது, ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொவிஷனு, செகண்ட் ஸ்டெப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸு, தேர்ட் வந்து ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபோர்த் வந்து கன்க்ளூஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், வந்து லா ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அதை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் அழகாகவும் வரும், ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிங்க. லா பேப்பர் வந்து அவ்வளோவா டஃப் கிடையாது, இட்ஸ் வெரி ஈஸி ஒன்லி, ஓகே. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்டிங் அந்த ஃபீலிங் வரது வந்து உங்களுக்கே வந்து தெரியும், ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது பேப்பரில் வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணணும், எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக வீடியோஸ் அப்ளை பண்ணுறேன், ஓகே. தேங்க்யூ டு ஆல். திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.